ஐயோ, அப்பா, இந்த மாதிரி நீங்க எப்போ சந்தோஷமா இருக்கணும்ப்பா. அதுதான்ப்பா என் ஆசை எல்லாமே. சரி, நாம சந்திப்போம். வச்சிட்டுமா? சந்தியா. அப்பா. என்னம்மா அங்கேயே நின்னுட்ட? ஒண்ணும் இல்லப்பா, சும்மாப்பா. சந்தியா, காலையில ஒருத்தர்கிட்ட பணம் கேட்டிருக்கேன்னு சொன்னியே, என்னமாச்சு? என்னம்மா? அவர்கிட்ட பேசிட்டேன்ப்பா. இன்னும் 2-3 நாள்ல தரேன்ட்டாரு. அது போதுமா. அந்த பணத்தை வாங்கி கொண்டு போய் தினேஷ் மூஞ்சில விட்டு எரிஞ்சு நான் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தாச்சுன்னு வந்துடுறேம்மா. இனிமே அந்த தினேஷ் மட்டும் இல்ல, வேற யாருகிட்டயுமே கடனே வாங்க கூடாதும்மா. சரிதானே? அப்பா போதுண்டா சாமி. ஆமாப்பா. சந்தியா. அப்பா. நீ பாவம்மா. என்னப்பா? என்னம்மா, சந்தோஷமா வாழ வேண்டிய நீ இந்த குடும்பத்துக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறியம்மா. அப்பா என்னப்பா இது? நம்ம குடும்பத்துக்கு தானேப்பா நாம கஷ்டப்படுறோம். சரிம்மா, நீ டயர்டா வந்திருப்ப, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. சரிப்பா. சொல்றா. நாளைக்கு தானே? போயிடலாம். என்ன சந்தியா, போயிட்டு வந்துட்டியா? என்னடி டல்லா பேசுற? பணம் கிடைச்சுதா இல்லையா? இல்லடி. என்னடி ஆச்சு? அவர் நல்ல மனுஷனாச்சே. அவன் நல்ல மனுஷனா? என்னடி ஆச்சு சொல்லு. அவன் எப்படி என்கிட்ட நடந்துகிட்டான்னு தெரியுமா? சார், என்ன சார் என் மேல கை வைக்கிறீங்க? என்னம்மா, நீதானே எப்படியாவது பணம் கொடுங்கன்னு கேட்ட? சார், மேல இருந்து கையை எடுங்க. அப்போ பணம் வேணாமா? எடுங்கன்றல. ஏய், அந்த ஆளை சும்மா விடக்கூடாதுடி. வேணாண்டி, எதுவும் பண்ண வேண்டாம். ஏய், என்ன அவனா திருந்துவான்னு விட போறியா? அப்படிலாம் இல்ல. அப்புறம் ஏன் பயப்படுற? நான் பயப்படலாம் இல்ல. இப்படி ஒரு பண பிரச்சனை இருக்கும்போது இன்னொரு பிரச்சனை எதுக்குன்னு தான் விட்டுட்டு வந்துட்டேன். இரு, அந்த ஆளுக்கு போன் பண்ணி என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அதெல்லாம் வேண்டாம். இனிமே எந்த பொண்ணுகிட்டயும் அவன் வாலாட்ட மாட்டான். அந்த மாதிரி நான் திட்டிட்டு வந்திருக்கேன். சரி, இப்ப பணத்துக்கு என்னடி பண்ண போற? அது தாண்டி தெரியல. எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி. சரிடி, நானும் வெளியே ஏதாவது ட்ரை பண்ணி பாக்குறேன். சரி, நான் வச்சிடுறேன். அருண். அப்பா. என்னப்பா, பொண்ணு பார்க்க போலான்னு சொன்னியே, இன்னும் ஏன்பா கூட்டிட்டு போகாம இருக்க? அப்பா, பொண்ணோட அப்பா இன்னும் ஃபோன் பண்ணலப்பா. என்னப்பா நீ, அவர் மறந்து கூட போயிட்டு இருப்பாரு, நீயாவது ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்த வேண்டியதானே? பா, அது நல்லா இருக்குமா?
நம்மளா ஃபோன் பண்ணா தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? ஆ? இதுல என்னடா தப்பு? சரிப்பா, நாளைக்கு காலைல அவர்கிட்ட இதை பத்தி ஃபோன்ல பேசுறேன். என்னங்க அப்பாவும் புள்ளையும் ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அப்பா அந்த பொண்ணு பாக்குற விஷயத்தை பத்தி பேசுறாரு. ஆமாண்டா, நானே கேட்கலான்னு தான் இருந்தேன். எப்படா பொண்ணை பார்க்க போறோம்? நாளைக்கு அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறேம்மா. ஆமாண்டா, சீக்கிரமா போலாண்டா. ஒரு மகாலட்சுமி இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சாதான் எனக்கு நிம்மதி. இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் அவகிட்ட கொடுத்துட்டு நான் ஃப்ரீயா இருப்பேன். இந்த டிசைனை நான் போட்டேன்ல, அதான் ரொம்ப நல்லா இருக்கு. சந்தியா, என்னப்பா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? அப்பா, ஏன்பா? நான் உங்க பொண்ணு தானேப்பா. என்கிட்ட பெர்மிஷன்லாம் கேக்குறீங்க? அது இல்ல. ஓஹோ, பர்சனலா பேச போறீங்களோ? பேசுங்க பேசுங்க, நான் போயிடுறேன். ஏய் ஏய், என்னப்பா? அவ ஏதாவது ஃபீல் பண்ண போறாப்பா? இல்லம்மா, குடும்ப கஷ்டம் அவளுக்கு தெரியாம வளர்த்துட்டு வர்றோம். அவளுக்கு இந்த நேரத்துல படிப்பை தவிர வேற எதுலையுமே கவனம் போகக்கூடாதுன்னு அடிக்கடி நீ தானே சொல்லுவ. சரிப்பா, என்னப்பா விஷயம்? பண விஷயமா? அதான் ரெடி பண்ணியாச்சே. இது பண விஷயம் இல்லம்மா, உன் கல்யாண விஷயம். கல்யாண விஷயமா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. பேரு அருணா, மேக்ஸ் வாத்தியாரா இருக்காரு. மாப்பிள்ளைய பார்க்கறதுக்கு நல்லா குணமா அழகாவும் இருக்காரு. ஓ, எனக்கு தெரியாம இவ்ளோ நடந்திருக்கா? ஐயோ, மாப்பிள்ளை வீட்டுக்கெல்லாம் போய் பார்க்கலாமா, அவரே இங்க வந்து பொண்ணு கேட்டாரு. நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில என் கல்யாணம் இப்போ தேவையில்லப்பா. என்னம்மா நீ, பிரச்சனை இருக்குன்னு உனக்கு கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே இருக்க முடியுமா? கல்யாணம்ங்கிறது காலாகாலத்துல பண்ண வேண்டியதுமா. நான் இன்னும் அதை உனக்கு பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கேன். நான் சொல்றேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. கொஞ்சம் பணம், 1 லட்சமே நம்மளால ரெடி பண்ண முடியாம கஷ்டப்படுறோம். கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாகும்னு தெரியும்ல? அம்மா, மாப்பிள்ளை நல்ல மனுஷனா இருக்காருமா. அவர் நம்ம குடும்ப நிலைமைய தெரிஞ்சுதான் வந்து பொண்ணு கேட்டிருக்காரு. அவர் வரதட்சணை அது இதுன்னு எதுவுமே கேட்க மாட்டாருமா. சரிப்பா, வாங்க மாட்டாருன்னே வச்சுக்குவோம். நான் கல்யாணம் ஆகி போயிட்டா உங்களை யாரு பாத்துக்குவாங்க? தங்கச்சி யாரு பாத்துக்குவாங்க? என்னம்மா நீ, அதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்க முடியுமா? இங்க பாரு சந்தியா, நீ இங்க இருந்து இல்ல, உன் புருஷன் வீட்டுல இருந்து கூட எங்களை பாத்துக்க முடியுமே. தயவு செஞ்சு இந்த வரனை வேண்டான்னு சொல்லாதம்மா. அப்பா, அது வந்து... இந்த பாரு சந்தியா, ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு நல்ல மாப்பிள்ளை வீடு தேடி வரும்போது நாம அதை வேண்டான்னு சொல்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. அதுக்கு இல்லப்பா. இங்க பாருமா, நீ முதல்ல மாப்பிள்ளைய பாரு. அவரை அவங்க குடும்பத்தோட நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்றேன். அவங்க அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க, அவங்க குணமெல்லாம் எப்படி இருக்குன்னு பாரு. உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தாம்மா கல்யாணம், இல்லைன்னா வேண்டாம். புரியுதா?